இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம். அது வந்து சடன் பிளான் தான். நம்ம என்றைக்குமே பிளான் பண்ணால் அது நடக்காது. சடன் பிளான் மட்டும் தான் நடக்கும். ஸோ நாங்கள் கிளம்புவோம் நாங்களே எதிர்பார்க்கல. சடனாக நடந்தது தான். ஒரு வழியாக சக்ஸஸாக போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்கான விலாக் தான் பாருங்கள். ஓரளவுக்கு தான் எடுத்தேன். குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறதே பெரும் பாடு தான். அங்கே போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு அந்த ரூம்குள்ளே இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம படாத பாடுபட்டாச்சு. நாங்கள் வந்து ராம்நாட்டில் தான் ரூம் போட்டிருந்தோம். அங்கேருந்து மார்னிங் கிளம்பிட்டோம். மார்னிங் கிளம்பினோடனே கோவிலுக்கு போனப்போ நம்ம அந்த 22 தண்ணி இருக்கும், அதில் வந்து நம்ம குளிக்கணும். அதுக்கு வந்து டிக்கெட் வந்து 25 ரூபா. தனியாக நிறைய பேர் வெளியே நிற்பாங்க. அவங்கக்கிட்ட 100 ரூபா கொடுத்திங்கன்னா நம்ம வேகமாக வந்து அந்த தண்ணியிலலாம் நம்ம தீர்த்தம் வாங்கிக்கலாம். பொது தரிசனத்துக்கு 25 ரூபா. இல்லை வேகமாக நமக்கு வேலை முடியுதுன்னா நம்ம 100 ரூபா கொடுத்து அங்கே போயிடலாம். ஃபுல்லாக தீர்த்தமும் நம்ம வாட்டருக்குன்னே வாங்கிக்கலாம், குளிச்சுக்கலாம். குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்றுறதுக்கு உள்ளேயே இடம் இருக்குது, மாற்றிட்டு அடுத்து பொது தரிசனம் குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் பொது தரிசனம் போகாமல் காசு கொடுத்து தான் போனோம். அது 100 ரூபா ஒரு ஆளுக்கு. குழந்தைகளை வச்சுட்டு நம்மளால் நிற்க முடியாது. இந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே அன்னதானம் போடுவான்னு கேள்விப்பட்டேன், பட் எங்களால் போக முடியல. அன்னதானம் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு தான் நான் வீடியோவும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அன்னதானத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. கோபுரம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம அங்கே குளிக்க போகிற அந்த இது வடக்கு வாசல்பாங்க. அங்கே வெளியவே நிற்பாங்க ஆள். அவங்க 10 பேராக சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இங்கே எங்கேயாவது டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து அக்னி தீர்த்தம். இதில் வந்து நம்ம தலையால் நல்லா மூழ்குனா ஏதோ சம்திங் பாவம்லாம் போகுனாங்க. நான் மூழ்கலை. அடுத்து தனுஷ்கோடிக்கு போய்ட்டோம். எல்லாத்துக்குமே பஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே ஃப்ரீ பஸ்ஸு. அப்புறம் கண்டினியூவாக பஸ்ஸும் இருக்குது. காசு பஸ்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு எல்லாமே இருக்குது. காரில் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பஸ்ஸில் போனால் அது ஒன் டே. நாங்கள் 1:30க்கெலாம் ட்ரெயின் ஏறிட்டோம். முக்கியமாக ஒரு 3 இடம் தான் பார்த்தோம். பட் எல்லா இடமும் பார்க்குற அளவுக்கு வசதி இருக்குது. நம்ம எங்கேனாலும் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வாட்டர் மெலன் எல்லாத்துக்குமே ரேட் அதிகம். ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளோட இந்தியா மேப்போட லாஸ்ட்டு தனுஷ்கோடி. ஸோ அதை எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் இது பண்ணுறது? ஸோ அதனால் அதை போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏற கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போகிறப்ப அந்த பாம்பன் பிரிட்ஜு நல்ல வேலை மிஸ் பண்ணலை. ஸோ அதுக்கான வீடியோவை எடுத்துகிட்டு உங்களுக்காகவும் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரில. இவ்வளோ பெரிய பிரிட்ஜில் வேறு லெவல் கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மதுரையும் வந்துடுச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.